السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. صدق الله العظيم. திருக்குர்ஆனிலே நமக்கு மிகவும் பழக்கமாக இருக்கக்கூடிய சூறாக்களிலே ஒன்றான சூரத்துல் முல்க். நம்மை அதிகமாக நம்முடன் தொடர்புடுக்கக்கூடிய சூறாக்களிலே சூரா யாசீன், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முல்க், இப்படி சில சூறாக்கள் நம்முடன் அதிகமான தொடர்புடையதாக இருக்கும். யாசீன் காலையில் ஓதப்படக்கூடிய சூறா. ஓதும் பொழுது அதனுடைய அத்தனை தேவைகளையும், நம்முடைய தேவைகளை அந்த சூறா நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுடைய மகரிபுக்கு பிறகும் ஓதப்படக்கூடிய வாக்கியா, எந்த வீட்டிலே வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே நிச்சயமாக வறுமை இருக்காது என்று வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நம்முடன் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த சூறாக்களிலே சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி சூரா. இந்த தபாரக்கல்லதி சூறாவை குறித்த சில செய்திகளை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் முல்க், முல்க் என்றால் அரசாட்சி என்று பொருள். உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் சிறந்த அரசனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருக்கிறான். தபாரக்கல்லதி, பாக்கியம் புரிந்தவன் என்ற அந்த வசனத்தை ஆரம்பிக்கக்கூடிய அல்லாஹ் பியதிஹில் முல்க், அவனிடத்திலே உலகத்தின் அகிலத்தின் அத்தனையுடைய அரசாட்சியும் அவனிடத்தில் இருக்கிறது என்று திருக்குர்ஆனிலே சொல்கிறான். உலகத்திலே ஒவ்வொரு போஸ்டிங்கிலே சிலர் இருப்பார்கள். அது குடும்பத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தலைவராக, இயக்கத்திற்கு தலைவராக, அல்லது ஒரு எம்எல்ஏவாக, எம்பியாக, சிஎம்மாக, பிஎம்மாக, அப்படி எந்த பதவிக்கு ஒருவர் இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் தாண்டி மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதை இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நமக்கு அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் அது யாராக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் அவரிடத்திலே இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் ஆட்டம் போடலாம், அமெரிக்கா ஆட்டம் போடலாம், ஆனால் அந்த நிலைமையை அப்படியே அல்லாஹு தஆலா மாற்றுவான். இதே போன்று கடந்த வருடங்களில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா திடீரென்று எங்கெந்து வந்தது என்று தெரியவில்லை, கலிபோர்னியாவில் ஏற்பட்ட தீ விபத்தின் மூலமாக நிலைமையை மாற்றினான். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அல்லாஹு தஆலா அவனுடைய கையிலே வைத்திருக்கிறான். நிகழ்வுகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ் என்று முதல் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் ரப்புல் ஆலமீன். அடுத்த வசனம், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் இந்த துனியாவில் ஹயாத்தையும் வச்சிருக்கிறான், மௌத்தையும் வச்சிருக்கிறான். தினந்தோறும் நாம் நிறைய ஹயாத்துடைய செய்திகளையும் கேள்விப்படுகிறோம், நிறைய மௌத்துகளுடைய செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான்? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்த இறைவன் எதுக்கு வைத்திருக்கிறான்? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. யார் உங்கள நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக தான் தினந்தோறும் நான் ஹயாத்தையும் பார்க்கிறோம், மௌத்தையும் பார்க்கிறோம். சிறு வயதுடையவர்களாக இருப்பார்கள், திடீர் என்று மௌத். நல்ல இபாதத் செஞ்சிட்டு இருப்பாரு, திடீர் என்று மௌத். அப்படி இருக்கக்கூடியவருக்கு திடீர் மௌத் வருகிறது என்றால் நாம் எம்மாத்திரம் என்ற ஒரு உணர்ச்சியை அல்லாஹு தஆலா தருகிறான். சில கொடுங்கோலர்களாக இருப்பார்கள், அவருடைய மரணத்தை அல்லாஹு தஆலா துனியாவிலே காட்டிடுவான். இந்த மௌத் நல்ல மௌத் அல்ல. இப்படி நிறைய மௌத்துகளை அல்லாஹு தஆலா நமக்கு படிப்படியாக வைத்திருக்கிறான். இப்படி மறுமையை குறித்து பல்வேறு செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த தபாரக்கல்லதி சூறாவிலே நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த சூறாவினுடைய விஷயத்திலே பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக ஒரு 3 முக்கிய செய்திகளை நாம் அறியலாம். அந்த 3 விஷயத்தை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம். ஒன்று, மறுமையில் ஒவ்வொருடைய விஷயத்தை பொழுது சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த துனியாவில் நமக்கு யாராச்சும் ஷஃபாஅத் ரெக்கமெண்டேஷன்
சிபாரிசு செஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டுடைய பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலில் சீட்டு வேணும், அட்மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. திடீரென்று யாரோ ஒருத்தர் வராரு, எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் தான், நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லது ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ டேட்டு முடிஞ்சிருச்சு, அப்ளை பண்ண வேண்டிய டேட்டு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலியமா நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி, இப்படி துனியாவில் யாராவது நமக்கு சிபாரிசு செய்தால் அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மறுமையில எந்த விஷயமும் இல்லாத பொழுது அல்லாஹு தாலா சிலருக்கு அந்த ஷஃபாஅத் சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். மனிதர்களிலே சில அமல்களுக்கு தந்திருக்கிறான். அதுல ஒன்று சூரத்துல் முல்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஃபாஅத் லிரஜுலின் ஹத்தா குஃபிர லஹு. சூரத்துல் முல்க் இருக்கிறது, மறுமை நாளிலே அதை யார் தினந்தோறும் ஓதுகிறாரோ அவருக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்துல மன்றாடுமாம். எந்த அளவுக்கு மன்றாடும்னா, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும் வரை அந்த சூரா மன்றாடுமாம். அல்லாஹ்விடத்த என்ன தினந்தோறும் இவர் ஓதுனாரு, இவரை மன்னிச்சிடு, அவரை விற்று, நரகத்திலிருந்து அவரை விற்றுன்னு சொல்லி சூரத்துல் முல்க் தினந்தோறும் மன்றாடும் என்று மன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ரெண்டாவது ஒன்று இருக்கிறது, இந்த சூரத்துல் முல்கிலே மன்னரையுடைய விஷயத்திலே அதனுடைய வேதனையை சூரத்துல் முல்க் குறைக்கும். நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தெரியும், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமை வாழ்க்கையை குறித்து பல்வேறு செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கோ மறுமை வாழ்க்கைக்கும் நடுவுல இன் பிட்வீன் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் மன்னரை வாழ்க்கை, மர்மமான வாழ்க்கை. அதுல என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது ஒரு யூகத்துல கூட நம்மளால கவனிக்க முடியாத அளவுக்கு நிறைய செய்திகள் அந்த மன்னரை வாழ்க்கையில இருக்கிறது. மன்னரையினுடைய நெருக்கம் உலகத்துல எல்லாருக்கும் இருக்குது, இல்ல மாஷா அல்லாஹ் சிலர்களை தவிர. அந்த மன்னரையுடைய நெருக்கம் இருக்குது அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்தை கொண்டு 10 சஹாபாக்கள் துனியாவிலே இவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த 10 சஹாபாக்கள்ல ஒருத்தர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு துனியாவில் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு அருமையான பட்டாடை வருது, ரொம்ப காஸ்ட்லி, அரசர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான பட்டாடை, ரொம்ப சாஃப்ட். அந்த துணியெல்லாம் சஹாபாக்கள் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க, இவ்வளோ அருமையான துணியான்னு. அந்த துணி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சஅத் பின் முஆதும் பார்க்கிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை விட ரொம்ப சூப்பரான துணியை மறுமையில அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரு கர்ச்சீப்பை, ஒரு துண்டு துணியை அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில தருவான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மௌத்துக்கு கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு வராங்க அவருடைய மௌத்தை பார்க்கறது. அவ்வளோ சிறப்பு மிக்க சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரில் அடக்கப்பட்டதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபருக்கு போறாங்க, போயிட்டு துவா கேட்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கபூரில் போயிட்டு துவாலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஹதீஸுகள் நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூரில் போயிட்டு அங்கே போய் துவா கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது அப்போ சொல்றாங்க, சஅத் பின் முஆதுடைய கபரு ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டுச்சு, நான் துவா செஞ்ச உடனே அந்த கபரு லேசாயிடுச்சு. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம், சூனத்தை கொண்டு சுவர்ச்சப்பட்ட சஹாபி மறுமையில மிகவும் உயர்ந்த பட்டாலான கர்ச்சீப்பு துண்டு துணியை கொடுக்கப்படுவார். அப்பேற்பட்ட சஹாபிக்கே கபூர்ல இருக்கும் பொழுது என்ன நடக்குது, ஒரு நெருக்கடி ஏற்படுது. அப்போ நம்மளாம் எந்த அளவுக்கு என்று நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டவருக்கு சின்ன நெருக்கடி என்றால் நம்முடைய அமல்களை பொறுத்து அது சின்ன நெருக்கடியா பெரிய நெருக்கடியா என்பதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் நம்முடைய கபூர் வாழ்க்கையை லேசாக்கி தருவானார். அந்த கபருடைய வாழ்க்கையின் பொழுது இந்த சூரத்துல் முல்க் இருக்கிறது அல்லவா, யார் ஒருவர் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு இந்த சூரத்துல் முல்க் மானியா தடுக்கும், கபருடைய வேதனையை தடுக்கும், கபருடைய நெருக்கடியை விட்டு தடுக்கும் என்று ஹதீஸ்களில் வருகிறது. இந்த சூரத்துல் முல்க்குக்கு சஹாபாக்கள் இடத்துல ஒரு பேர் இருந்துச்சு, அல் மானியா. மானியானா பாதுகாக்கக்கூடியது, கேடயம், ப்ரொடெக்டர், அப்படி ஒரு பேர் இந்த சூரத்துல் முல்க்குக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பேர் இருந்துச்சு. முதல்ல சூரத்துல் முல்க்
அல்லாஹ்விடத்தில் மறுமையில் மன்றாடும். அதற்கு முன்புள்ள வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையிலே வேதனையை குறைக்கும். மூன்றாவது ஒன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் முல்கை ஓதாமல் உறங்கியதில்லை. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் சூரத்துல் முல்கை ஓதுவார்கள். அப்பேற்பட்ட பழக்கத்துள்ளவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சூரத்துல் முல்கை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர்களாகவும் இருந்தாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சூரத்துல் முல்கை நாம் ஓதுவோம். அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நீங்கள் ஓதி பாருங்கள், படித்து பாருங்கள். அருமையான சூரா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சூரத்துல் முல்கில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பயன்பெற்று அதனுடைய படிப்பினைகளை அறிந்து அதை வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அதை தினந்தோறும் ஓதக்கூடிய பழக்கத்தை கொடுத்து மறுமையினுடைய வாழ்க்கையும் மன்னரையுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சீரும் சிறப்புமாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.